Hey everyone, this is D from Bulb Voice. 17 again. படத்தோட ஆன்லைனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எல்லாருமே நம்மளோட டீனேஜ் மெமரிஸை மிஸ் பண்ணுறது வழக்கம் தான். அதே போல் தான் நம்ம ஹீரோவும் அவரோட டீனேஜ் மெமரிஸை ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவரோட டீனேஜில் அவர் எடுத்த ஒரு தப்பான டிசிஷன்னால அவரோட லைஃபே மாறிடுச்சு. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்க நம்ம ஹீரோக்கு தான் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குது. அது என்னென்னாங்க, மறுபடியும் அவர் டீனேஜ் லைஃப்கே போகிறது தாங்க கதையே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன், ஒருத்தன் வெறித்தனமாக பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கான். அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். அவர் தான் மைக். அப்புறம் நம்ம மைக்கோட கோச் வராரு. நாளைக்கு நடக்க போகிற பேஸ்கெட் பால் மேட்ச்சில் நீ கண்டிப்பாக வின் பண்ணிவிடு, உனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், நீ காலேஜில் ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் பேஸ்கெட் பால் டீம்லாம் சேர்ந்து ஒரு பிக்சர் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம மைக்கோட ஃப்ரெண்டு நேட் வராரு. அவரை அவங்க டீமில் சேர்த்துக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, நீ ஒரு வாட்டர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சேர்த்துக்கிறதே இல்லை. பட் மைக் இருந்துட்டு நேடையும் கூப்பிட்டு வச்சு எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மேட்ச் நடக்க போது ஸ்டேடியமில் ஒரே டான்ஸ் அப்படி இதுன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக ப்ளே பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் வராரு. அந்த டைமில் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. அவங்க தான் ஸ்கார்லெட். மைக்கை பார்த்து மீட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு மாதிரி இருக்கனால மைக் இருந்துட்டு, ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டுமா இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இதோட உன்னோட பிக் டே, இதை நீ முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்ம மைக் வந்துடுறாரு. பட் அவரால் விளையாட்டில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகமாகவே இருக்குது. திடீர்னு என்ன பண்ணுறாரு, விளையாடிட்டு இருக்கவர் பாலை தூக்கி போட்டுட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான ஸ்கார்லெட் கிட்ட வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்கார்லெட் சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட மைக் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஓகே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், கேமாவது, அதாவது எனக்கு குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கும் ஸ்கார்லெட்டும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 20 இயர்ஸ் ஆகிடுது. நம்ம மைக்குக்கு இப்போ வயசு 37. அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ அவருக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. அவருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டிவோர்ஸ் ஆகி அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு இப்போ அவரோட ஃப்ரெண்டான நேட் வீட்டில் தங்கியிருக்காரு. அப்புறம் மைக் இருந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு நேட்கிட்ட, இன்றைக்கி என்னோடய ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இது மட்டும் கிடச்சிட்டு என்னோடய லைஃபே மாறப்போகுது அப்படின்னு நேட்கிட்ட சொல்லிவிட்டு சந்தோஷமாக ஆஃபீஸ் கிளம்புறாரு. ஆஃபீஸ்க்கு போனால் அவருக்கு கிடைக்கிற இந்த ப்ரமோஷன் வேறு யாருக்கோ கொடுத்துட்றாங்க. அப்புறம் நம்ம மைக் இருந்துட்டு அவரோட பாஸ்கிட்ட போய் சண்டை போடுறாரு. நான் இந்த கம்பெனியில் 16 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், பட் எனக்கு கொடுக்காம ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தள்ளுமுள்ளாயிடுது. ஸோ அதனால் பாஸ் கோவப்பட்டு நம்மளோட மைக்கை வேல்யூட்டே தூக்கிடுறாரு. இப்போ நம்ம மைக்கு வேல்யூவும் போயிடுது. மைக் ரொம்ப பிரேக் ஆகிடுறாரு. ஸோ அவரோட டீனேஜ் மெமரிஸ்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அவரோட பேஸ்கெட் பால் விளையாடின ஸ்டேடியத்தெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் அவர் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. ஒரு ஓல்டு மேனை மீட் பண்ணுறாரு. அவர் இருந்துட்டு, மைக் எப்படி இருக்க, என்ன உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம மைக் இருந்துட்டு, இல்லையே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த ஸ்கூலில் தான் இருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஓல்டு மேன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதே ஸ்கூலில் தான் நம்ம மைக்கோட கிட்ஸ் படிக்கிறாங்க. அந்த டைமில் மைக்கோட டாட்டரை பார்க்குறாரு. அப்புறம் அவங்க டாட்டரை பார்த்துட்டு, நீங்கள் என்ன டாடி இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன். சரி, போய் உன்னோட பிரதரை கூட்டிகிட்டு வா, நம்ம 3 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் பார்லரில் நம்ம மைக் இருந்துட்டு அவங்க பொண்ணுக்கிட்டையும் பையன்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. பட் இவர் பேசுகிறத அவங்க காது கொடுத்து கூட கேட்கல. பையன் பார்த்துட்டு ஃபோன் வச்சு விளையாடிட்டு இருக்கான். பொண்ணு பார்த்துட்டு ஃபோனை கனெக்ட் பண்ணாத இதில் இயர்ஃபோனை போட்டுட்டு மியூசிக் கேட்டுட்ருக்க மாதிரி உக்காந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சுத்தமாக மதிக்கவே இல்லை. சரி, ஓகே, அங்கேருந்து கிளம்பி வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறாரு. அப்போ அவரோட ஒய்ஃபை பார்க்குறாரு. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இவர் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மைக் இருந்துட்டு, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே எனக்கு வேணாம், நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் நிம்மதியாக என்னோடய லைஃப்பை லீட் பண்ண போகிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு கோவமாக கத்திடுறாங்க. அப்புறம் மைக் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் காரில் போயிட்டுருக்காரு. ரொம்ப மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த டைமில் போயிட்டுருக்கும் போது ஒரு பிரிட்ஜ் கிட்ட
காலையில் பார்த்து அதே ஓல்டு மேன் அங்கே நின்றுட்டுருக்காரு. அவர் குதிக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கனால உடனே நம்ம மைக் பதறி போய் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கிட்ட போய் பார்க்குறாரு. அவர் போகிறதுக்குள்ளே அந்த ஓல்டு மேன் குதிச்சிடுறாரு. இவரும் எட்டி பார்க்குறாரு, குதிச்சிட்டிங்களா அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் வாட்டரில் என்ன ஆகுது, அவரோட ஃபேஸே வந்து ஸ்பின் ஆகுது. அதை பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு நம்ம மைக்கும் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேருந்து எந்திரிச்சு வராரு வீட்டுக்கு. ஒரு மாதிரி சேரு சகதியமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த இதெல்லாம் வாஷ் பண்ணி பார்த்தா மைக் அவரோட 17 வயசுக்கே மறுபடியும் போயிடுறாரு. வீட்டுக்கு நெட் வராரு. இவரை பார்த்துட்டு யாரோ திருடதான் வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம மைக்கை போட்டு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா மைக் இருந்துட்டு, நான் திருடனா இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட் மைக் தான், நான் 17 வயசுக்கே மறுபடியும் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் நேடு இருந்துட்டு, என்னடா எனக்கு தெரியாமல் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இல்லைடா, அந்த நம்ம ஸ்கூலில் வந்து நான் அந்த வாட்ச்மேனை பார்த்தேன், அந்த பெரியவரை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆகிட்டேன், வா அவரை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அங்கே பார்க்குறாரு. இவர் போய் விசாரிக்கிறாரு. இப்படி ஒரு ஓல்டு மேன் நீங்கள் இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. அப்புறம் மைக்கும் நெட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. மைக் இருந்துட்டு ஒரு கட்டத்தில் என்னென்னு நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா, நம்மளோட லைஃப் வந்து பெட்டராக போகுது, அதனால தான் இந்த சேஞ்ச் ஓவர் வந்து எனக்கு நடந்திருக்கு, ஸோ இதை வந்து நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நெட் இருந்துட்டு, என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லைடா, நான் மறுபடியும் வந்து ஸ்கூல் படிக்க போகிறேன், என்னோட 17 வயசுலேருந்து நான் மறுபடியும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் செஞ்ச தப்பை ரெக்கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிடா, நீ ஸ்கூல் சேரணுன்னா உனக்கு பேரண்ட்ஸ் வேணுமே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பேரண்ட்ஸ் வேறு யாரும் இல்லை, நீ தான்டா என் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. நெட்டும் பேரண்ட் மாதிரி நடித்து மைக்கை வந்து ஒரு வழியாக ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ்லாம் காட்டி ஒரு வழியாக ஸ்கூலில் சேர்த்து விட்டுறாரு. இதுதான் சான்ஸ்னு நம்ம நெட் என்ன பண்ணுறாரு, பிரின்ஸ்பாலோட ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் நம்ம மைக் இருந்துட்டு, டே நீ எனக்கு அப்பா அப்படின்ற மாதிரி தட்டி அவர் வெளியே கூட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறம் நம்ம மைக்கும் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்கூலுக்கு போகிறாரு. ஒரு மாதிரி அவரோட ட்ரெஸ்ஸே வந்து வித்தியாசமாக இருக்குது. அவரை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெட் இருந்துட்டு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நான் உன்னை வேறு மாதிரி மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வேறு கெட்டப்பில் புதுசாக அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கொண்டு வராரு. அப்புறம் நம்ம மைக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு சாக்கோ பை மாதிரி எல்லா கேர்ள்ஸும் அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம மைக் வந்து கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு. அங்கே போனால் ஒரே வித்தியாசமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபோனோடு இருக்காங்க. மைக் அதை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் மைக்குக்கு கால் வருது. யார் கால் பண்ணுறாங்கன்னா, மைக்கோட ஒய்ஃப். இன்றைக்கி டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு, நீ வராமல் எங்கே போயிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு, நான் அப்ராட் போயிட்டேன், நான் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி மைக் சொல்கிறாரு. அப்புறம் அவரோட ஒய்ஃப் இருந்துட்டு, உனக்கும் நம்ம கிட்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம கிட்ஸ் இனிமேல் எனக்கு மட்டும்தான், அவங்க ஃபுல் கஸ்டடி என்கிட்ட தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மைக் இருந்துட்டு, சரி ஓகே, என்னோட கிட்ஸ் கிட்ட நான் க்ளோஸாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபோனை வச்சிடறாரு. அவர் கிட்ஸ் என்கிட்ட க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு மீனிங் என்னென்னா, அவர் படிக்கிற கிளாஸ்லேயே தான் அவரோட டாட்டரும் படிச்சுட்ருக்காங்க. நீங்கள் பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக, ஓகே நம்ம 17 வயசுக்கு மறுபடியும் வந்துட்டு இப்போ நம்மளால சூப்பராக விளையாட முடியுது அப்படின்னு விளையாடிட்டு இருக்காரு. அங்கே வந்து அவரோட கோச்சை பார்க்குறாரு. கோச் கிட்ட போய் பேசுகிறாரு. நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கோச் வந்துட்டு, என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்லை சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நான் இங்கே தான் இருக்கேன், நான் 20 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இதுதான் என்னோட லாஸ்ட் இயர், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்னு அவர் கோச் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கோச் இருந்துட்டு, எங்கள் டீமில் ஒரு ஆள் தேவைப்படுது, நீயும் வந்து டீமில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மைக் வந்துடுறான். எல்லாத்தையும் நெட்கிட்ட காலில் சொல்லிட்டு இருக்கான். நான் நினச்ச பிறகு எல்லாம் நடந்துட்டுருக்கு, நான் டீமில் ஜாயின் ஆகிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமில் பார்த்துட்டு வாஷ்ரூமில் அவனோட பையனை வந்து யாரோ கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இதை வந்து மைக் பார்க்குறான். உடனே அவங்ககிட்ட போயிட்டு, யார் ஒன்று இப்படி பண்ணது அப்படின்னு கேட்குறேன். இந்த பேஸ்கெட் பால் டீம் தான் என்னை இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறான். நீ பாப்புலரான வந்தாண்டா, உன்னை எதுக்குள்ள கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் ஒரு டம்மி பீஸ் தான் அப்படின்ற மாதிரி பையன் சொல்கிறான். சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டில் கழட்டி சாப்பிட்றதுக்காக கேன்டீன் கூப்பிட்டு போகிறான். அங்கே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவன் பையன் இருந்துட்டு அந்த கட்டி போட்டவனை பார்த்து பயப்படுறான். இவன் தான் அவனை கட்டி போட்டவனா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நேற்று அவன் வீட்டுக்கு வந்திருந்தான், வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுற சாக்கு என்னோட அக்காவை பக்கம் வந்திருந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உடனே மைக் இருந்துட்டு, ஓ அவன் மேகியோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் அந்த பையன் இவங்கிட்ட வந்து மிரட்டுறான். உன்னை கட்டி போட்டது உனக்கு பயம் இல்லையாடா, தைரியமாக உட்காந்துட்டு இருக்க அப்படி இப்படின்னு சம்திங் மிரட்டுறான். உடனே நம்ம மைக்குக்கும் வந்து வார்ன் பண்ணுறான், இந்த மாதிரி மிரட்டுற வெளில வச்சுக்காத, உன்னை என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படின்னு அங்கே மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். மைக் இருந்துட்டு நெட்கிட்ட, நான் இந்த மாதிரி மறுபடியும் 17 இயர்ஸ்க்கு வந்தது வந்து என்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இல்லை போல், என்னோட கிட்ஸை பார்த்துக்கிறதுக்கு
பண்ணுறதுக்கு தான் கடவுள் என்னை இப்படி அனுப்பியிருக்கார் போல் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஆமாம், நான் வந்து என்னோடய கோலை பார்க்குறதுல விட்டுட்டு என்னோடய கிட்ஸோட லைஃப்பை நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். இருந்துட்டு அவனோட பையனுக்கு வந்து பேஸ்கெட் பால் விளையாட சொல்லி கொடுத்துட்ருக்கான் அவனோட வீட்டில். அந்த டைமில் அவனோட ஒய்ஃபும் அவனோட ஃப்ரெண்டும் வராங்க. அவன் ஒய்ஃப் வந்து இவனை பார்த்துட்டு ஒரே ஷாக்கு, இவன் என்ன நம்மளோட ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கான், அவனை மாதிரியே இருக்கான் போல் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வரா. பட் அவளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைக் ஆகலை. கூட இருக்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, நீ எதுக்கு மைக்கை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, நீ வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இரு அப்படின்னு பிரைன் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகிடுது. நெக்ஸ்ட் டே வந்து அகைன் மைக் ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே என்னடானா சேஃப் செக்ஸ் பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம மைக் இருந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். என்ன அப்படின்னா, லவ் அப்படின்றது என்னென்னா நம்ம ஒய்ஃப் கிட்ட காட்டுறது, மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம அது நம்ம பேபி கிட்ட காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணு பிறந்தப்ப அவன் எப்படி ஃபீல் பண்ணானோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளாஸ் கேர்ள்ஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அவள் பொண்ணு மட்டும் மாறவே இல்லை, அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மைக்குக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறான், அவன் பாய் ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்றான். மைக் ஸ்கூலில் பிரச்சனை பண்ணிட்டான். பிரின்ஸ்பால் கிட்ட பேரண்ட்ஸ் வந்து பேசினா தான் இஷ்யூ நார்மல் ஆகும். ஸோ நெட் வந்து பிரின்ஸ்பாலை பார்க்க வரான். நெட்டுக்கு ஒரே சந்தோஷம், பிரின்ஸ்பாலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கெட்டப்லாம் சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு எப்படியாச்சும் இன்றைக்கி பிரின்ஸ்பாலை இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாக வரான். பிரின்ஸ்பாலை மீட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. மைக்குக்கு அவனோட ஒய்ஃபை பார்க்கணுன்னு தோணுது. ஸோ வந்து வீட்டுக்கு போய் ஒய்ஃபை பார்க்குறான். அவங்க வந்து கார்டனிங் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கா. இவன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் கிளம்பும் போது, எனக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்கு, நான் தினமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமா மைக் கேட்குறான். உடனே அவன் ஒய்ஃப் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னுறான். அப்புறம் நம்ம மைக்குக்கு வந்து லைஃப் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்கு. தினமும் ஒய்ஃபை பார்த்துட்டு அவன் பையனுக்கு பேஸ்கெட் பால் விளையாட கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் பொண்ணையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நினச்ச மாதிரியே அவனோட பையனை வந்து பேஸ்கெட் பால் டீமில் சேர்த்து விட்டுட்டான். இந்த சந்தோஷத்தை வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறதுக்கு அவன் பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்துட்டு மைக்கையும் அவனோட பையனையும் கூப்பிட்டு போய் அவளோட பண்ண கார்டனிங் ஒர்க் வந்து காட்டுறான். அது செம்ம சூப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு மைக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, நம்ம ஒய்ஃப்குள்ளே இவ்வளோ திறமையா, இதெல்லாம் நமக்கு தெரியாமே போயிடுச்சு, இதெல்லாம் நம்ம கவனிக்காமல் வேலைனே சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி மைக் ஃபீல் பண்ணுறான். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் எனக்கு டேட்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவளோட ஒய்ஃப் சொல்லிட்டு கிளம்புறா. அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு அந்த புது பாய் ஃப்ரெண்ட் வந்து வரான். மைக் இருந்துட்டு அவன் நல்லா இல்லை, அவன் கூடலாம் போகாது, அவனுக்கு செட்டே ஆகலை அப்படி இப்படின்னு பிரைன் வாஷ் பண்ணுறான். ஆனால் வந்து அவளோட ஒய்ஃப் எல்லாம் வந்து கேட்கல. என்ன பண்ணுறா, அவளோட டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்து மைக் கிட்ட கொடுக்குறா. என்னென்னா, நீ நெட்டோட பையன் தானே, நீ போய் நெட் கிட்ட கொடுத்து அதை வந்து மைக் கிட்ட கொடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி மைக் கிட்டேயே டிவோர்ஸ் நோட்டீஸை கொடுத்துட்டு அவள் போயிடுறா. அதுக்கப்புறம் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் உடனே இன்னொரு கார் வருது. அது எதுக்கு அப்படின்னா, அவனோட பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான். அதுக்கப்புறம் இவன் ஒரு பக்கம் பார்ட்டிக்கு போகிறா. உடனே மைக் இருந்துட்டு ஒய்ஃப் ஒரு பக்கம் டேட்டுக்கு போகிறா, பொண்ணு ஒரு பக்கம் பார்ட்டிக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போவோன்னு சொல்லிட்டு அவனோட பையனை கூட்டிகிட்டு இவனும் அந்த பார்ட்டிக்கு போகிறான். அங்கே போனால் அவன் பையன் இருந்துட்டு, நான் இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணும், எனக்கு எப்படின்னா ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சரி உன்னோட வேலையை போய் பாரு, உனக்குன்னு இப்போ ஒரு ரெகக்னிஷன் இருக்குது, நீயும் பேஸ்கெட் பால் டீமில் இருக்க, ஸோ அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கும், உன் வேலையை பாருன்னு அப்படின்னு பையனை அனுப்பிச்சி விட்டுட்டு இவன் வந்து பொண்ணை பார்க்க வரான். பொண்ணு வந்து தனியாக உட்காந்துருக்கு. இவன் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறான்னா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சரியில்லை, அவனை விட்டுரு, அவன் உனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன தெரியும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி, அவன் ரொம்ப நல்ல பையன், நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர் போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு உடனே கோவம் வந்து, நீ எப்படி செட்டில் ஆகிற நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு அப்பான்ற இதை வெளியே கட்டிடுறான். உடனே அவள் பொண்ணு இருந்துட்டு, நீனே எங்கள் அப்பா மாதிரி கோவப்படுற அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டுட்டு அவள் போயிடுறான். இவன் அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே வரான். இவன் பின்னாடி இந்த 3 பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க யாருன்னா, இவன் ஸ்பீச்சை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன பொண்ணுங்க. அதுக்கப்புறம் இவனோட பையனை பார்க்குறான். என்னடா ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறான். எங்கே ஓகே ஆகலை அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்குது. ஸ்டேடியமில் வந்து விளையாட போகிறாங்க. யாருன்னா மைக்கோட பையன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாட போகிறாங்க. இதை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா, அதாவது ஸ்கார்லெட் வந்திருக்கா. வந்துட்டு அவள் வந்து புது பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து உட்காந்துருக்கா. அவள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. அவள் பாய் ஃப்ரெண்ட் வந்து கேட்குறா, என்ன யோசிக்கிறேன்ட்டு. இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியமில் தான் என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ப்ளே பண்ணுறாங்க. ஒரு வழியாக வின் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம மைக்குக்கு ஒரே சந்தோஷம், அவர் ஆசைப்பட்ட மாதிரி பேஸ்கெட் பால் மேட்ச்சில் அவரோட பையனை வந்து ஜெயிக்க வச்சிட்டாரு.
அப்புறம் அவரோட பொண்ணு வந்து என்னாவது ஒரு நாள் ரொம்ப சோகமாக அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. மைக் போய் இருந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏமாத்திட்டு போயிட்டா, நீ அப்போவே சொன்ன நான் தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இவன் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அவள் பொண்ணு வந்து மைக்கை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுறா. இது நம்ம அப்பான்னு கூட தெரியாமல் நம்ம பொண்ணு நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு மைக் மனசில் நினச்சிட்டு விட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் மைக் ஆசைப்பட்ட மாதிரி அவனோட பையனை வந்து பேஸ்கெட் பாலை ஜெயிக்க வச்சிடறான். அவளோட பொண்ணை வந்து ஒரு தப்பான பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து காப்பாற்றிடுறான். ஸோ இதை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணுறான். பார்ட்டியில் இருந்துட்டு அவன் ஒய்ஃப் மேலே அவனுக்கு ரொம்ப கிரேஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறான், அவன் ஒய்ஃப் கிட்ட போய் பேசுகிறான். ஒரு 17 இயர் பையன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ஒரு ஹஸ்பண்டாக வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு இவன் என்னடா வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். அப்புறம் ஒரு எக்ஸ்டென்ட்டில் அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவன் ஒய்ஃபை வந்து கிஸ் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அவளோட பொண்ணு இருந்துட்டு நீ என்னோட அம்மாவே கிஸ் பண்ணுறியா, உன்னை போய் நான் லவ் பண்ணணும்னு நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து துரத்தி விட்டுறான். பார்ட்டிக்கு நெட்டும் அவனோட புதிய கேர்ள் ஃப்ரெண்டான பிரின்ஸ்பாலும் வந்திருந்தாங்க. இந்த இஷ்யூஸ்லாம் பார்த்துட்டு பிரின்ஸ்பாலும் வந்து நெட்டை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. அப்புறம் மைக்கோட டிவோர்ஸ் கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. பட் மைக் வந்து இந்த வயசில் இருக்குனால அவனால் போய் ஆஜராக முடியாது. ஸோ நெட்டை வந்து வக்கீலாக நடிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு நெட்டை கூட்டிகிட்டு மைக் போகிறான். அப்புறம் அங்கே போனாலும் அவங்க வந்து இந்த அட்வொகேட்டில் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டென்ட்டில் அவனோட ஒய்ஃபை வந்துட்டு ஓகே அவங்க பண்ணட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனும் வந்து கேஸை வாதாடுறான். அப்போ வந்து மைக்குக்கு பதிலாக இவர் வந்து மைக்கு கொடுத்த லெட்டரை வந்து பார்த்து படிப்பார் அப்படின்னு சொல்கிறான். மைக்கும் வந்து லெட்டரை பார்த்து படிக்கிறான். அவன் மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறான். அப்புறம் கடைசியில் அவன் பேசின பேச்சில் கேஸை வந்து 1 மந்த் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த லெட்டரை போய் அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் லெட்டரை போய் அவங்க ஒய்ஃப் போய் பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் வந்து ஒன்றுமே கிடையாது, எம்டி பேப்பர், அவங்களோட அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒய்ஃப்க்கு ஒரே ஷாக்கு, ரொம்ப பயங்கரமாக கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. அகைன் பேஸ்கெட் பால் மேட்ச் வருது. மைக்கு அவரோட பையன் எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேடியமில் வந்து மைக்கோட ஒய்ஃப் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. மைக் வந்து அவரோட ஒய்ஃபை பார்த்து அவரோட ஸ்டைலில் ஃப்ளையிங் கிஸ் வந்து பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ அவங்களால அங்கே உட்கார முடியாமல் எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. இவங்க வெளியே போனோடனே அவரால் கேமை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த டைம் வந்து பாலை கீழே தூக்கி போடாமல் பாலை வந்து அவரோட பையன் கையில் ஒப்படைச்சிட்டு நீ கேமை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவர் வெளியே ஓடி வராரு. இவர் ஓடி வர வர என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஒரு ஸ்பின் நடந்து அவர் பழையபடியே 37 வயசுக்கே வந்துடுறாரு. இவர் 37 வயசுக்கு மாறினது கூட தெரியாமல் அவர் ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி எனக்கு நீ தான் உலகம், நம்ம பசங்க தான் நமக்கு வாழ்க்கை அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. மைக் வந்து அவரோட பேஸ்கெட் பால் கனவு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தாலும் கடைசியில் என்னோட குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவரோட ப்ரெசன்ட் வாழ்க்கைக்கே வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு நெட் வந்து அந்த பிரின்ஸ்பாலோட ஒன்று சேர்ந்துடுறாரு. அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகிடுது. இப்போ அந்த ஸ்கூலே வந்து நெட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து பேஸ்கெட் பால் கோச்சுக்கான போஸ்ட் வந்து வேக்கண்ட்டில் இருக்குது. அந்த போஸ்ட்டை வந்து நம்ம மைக்கு கொடுக்குறாங்க. மைக்கும் அவர் விரும்பின ஜாபை பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவரோட ஒய்ஃபு குழந்தைங்களோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. இதுதாங்க 17 அகைன்.